பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலுமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. பாருங்க, தேவன் பாருங்க, அவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரிவிக்கிறதுக்காக அவர் அதுக்கு சித்தமாய், அதுதான் யூதர்கள் இஸ்ரவேல் மார்க்கத்தில் உள்ளவர்கள். ஆண்டவர் அவருடைய நாம் மகிமைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் பாருங்க. ஆனால் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் வேறு யாரும் இல்லை, புறஜாதியாக இருக்க நம்மளே தான். நாம் கொஞ்சம் கூட ஆண்டவர் சித்தத்துக்கு இல்லாத வேறு மார்க்கத்து விக்கிரத்தை வழிபட்டு கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாது வாழ்ந்து கிடந்த நம்மளை, புறஜாதி மார்க்கத்தில் இருந்த நம்மளை அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரங்கள் மேல், நம்ம மேலே மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு இருந்தாரானால் உனக்கென்ன என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு இருக்கிறார். ஒரு ஆத்மா கூட கெட்டு போது அவருடைய சித்தம் அல்ல. ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்துட வேண்டும். அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது, அதுதான் அவருடைய ஏக்கமாக இருக்கிறது. அதுக்காக தான் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். அவர் வருகை இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறார். அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலுமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. பாருங்க, யூதர்கள் இருக்காங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனம், ஆண்டவர் முன்குறித்த ஜனம். அப்படி யூத ஜனங்கள் இருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளாய் ஆண்டவர் அறியாமல் அழிவுக்கு பாத்திரமாக இருந்த நம்மளை தேடி வந்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவங்களை அவர் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மீது இரக்கம் கொண்டு அவர் நீடிய பொறுமையோடு அன்போடு இருக்கிறார். பாருங்க, அந்த புறஜாதிகள் அந்த நம்மை அழைத்திருக்கிறார், அவருக்காக அழைத்திருக்கிறார். நீ என்னுடைய ஊழியத்தை செய், எனக்காக நீ எழுப்பி பிரகாசி. ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. அவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் தான் ஆண்டவர் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். புறஜாதிகளாக இருந்த நம்மளை தேடி வந்து நம்மீது இரக்கம் பாராட்டி அன்பு காண்பித்து அவர் அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றியிருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவருடைய ஊழியத்தை செய்ய அழைத்திருக்கிறார். நாம் அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ளே இருக்கிறதா? ஆண்டவரே, நான் வாழ்கிற வாழ்க்கை உமக்காக தான் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக தான் என்னை உருவாக்கியிருக்கிறேன், வேறு பிரித்திருக்கிறேன், அழைத்திருக்கிறேன், முன்குறித்திருக்கிறேன். அப்பா, என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஐயா, உமக்காக நான் ஓடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் முழுவதுமாக ஆண்டவரண்டில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்ப்போம். 2025 வருடத்தின் ஜூலை மாதத்தின் ஆண்டவர் அற்புதமாய் 22ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் வருடத்தின் ஜூலை மாதத்தின் 22ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா.
எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்து எங்கோ பாவக்குழியில் விழுந்து கிடந்த எங்களை அப்பா நீர் தேடி வந்து உம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவ குளிர்ந்து எங்களை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாக எங்கள் ஒவ்வொரு நீங்கள் மாற்றிருக்கங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பு எவ்வளோ அளவிடப்பட முடியாத அன்பு அப்பா. நீர் எவ்வளோ எங்கள் மேல் நீடிய பொறுமையாக இருந்தீர் ஆண்டவரே. அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரங்களாக நாங்கள் இருந்தோமே ஆண்டவரே. அப்பா எங்களை மகிமைக்குரிய கனத்துக்குரிய பாத்திரமாக கிருபா பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொரு நீர் உருவாக்கி ஆண்டவரே, நீர் அழகு பார்க்கிறீர் ஆண்டவரே. உருவாக்கி நீர் மகிமைப்படுத்தி எங்கள் நிமித்தம் உடைய நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ளே நாங்கள் உங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒன்றாக இணைந்திருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. இது முழுதுமாக எங்களை ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன்.